சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் எப்பொழுதுமே தோன்றிக்கொண்டே இருக்கிறது. என்னவென்றால், நாம் எப்பொழுதுமே எல்லோரையும் போலதான் வாழ்கிறோம். நாம் ஒன்றும் பெரிய அளவில் வாழவில்லை. ஆனால் எதற்காக இந்த தெருவில் இருப்பவர்கள் இப்படி நம்மை பார்க்கிறார்கள்? கண் வைப்பது போலவே பார்க்கிறார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக பேசிக்கொண்டு ஒரு குடும்பத்தோடு இருந்தோமானால் மறுநாள் எதற்காக இவ்வளவு சண்டைகள் வருகிறது? ஏன் இப்படி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள்? நம் யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து பொறாமைப்படுவது கிடையாது. ஆனால் மற்றவர்கள் மட்டும், இந்த தெருவில் இருப்பவர்கள் மட்டும் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பொறாமையோடு பார்க்கிறார்கள்? நாம் ஏதாவது ஒரு சிரித்து பேசிவிட்டோம், குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்துவிட்டோம், ஆனால் நிச்சயமாக மறுநாள் எதற்காக நம்மிடம் ஒழுங்காக பேசுவது கிடையாது. நம்மிடம் எதற்காக அவர்கள் சண்டை போடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட பல கேள்விகள் உன்னுடைய மனதில் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. உன்னை எப்பொழுதுமே உன்னுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள், ஆனால் ஒரு விருப்போடு நீ எல்லாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாயா? அந்த தெய்வம் எனக்கு மட்டும் ஏன் இந்த போல வாழ்க்கையை இன்னும் தரவில்லை என்ற மாதிரியே பார்க்கிறார்கள். எல்லோருக்கும் அவர்களுக்கு கர்ம வினைக்கு தகுந்தது போலதான் வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத சில பேர் மனிதர்கள் போல ஒரு எண்ணமே இல்லாமல் ஒரு மிருகங்களைப் போலவே அடித்து கொண்டு தேவையே இல்லாமல் பொறாமைப்பட்டு கொண்டு ஒரு விஷயத்தை எந்த அளவு கையாள வேண்டும் என்பதை தெரியாமல் சண்டை போடுவதற்காக தவிக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய மனதில் எவ்வளவு ரண வேதனைகள் இருக்கிறது என்பதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. ஒரு குடும்பத்தோடு வெளியில் போய்விட்டு வந்தால் நிச்சயமாக அவர்கள் பார்க்கும் பார்வையில் அடுத்த நிமிஷம் வீட்டிற்குள் போன உடனேயே எப்படிதான் சண்டை வருகிறது என்று தெரியவில்லை. உன் குடும்பத்தில் சண்டை வந்து விடுகிறது. தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன், அதை கேட்டுக்கொள். உன்னுடைய குடும்பத்திற்கு எடுத்த உடனே அதிகமான கண்திஷ்டி படுகிறது. ஏன் உன் குடும்பத்திற்கு மட்டும் அதிகமான கண்திஷ்டி படுகிறது என்றால், தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இப்பொழுது நேரங்கள் ஆனது யாருக்குமே சரியில்லாமல் இருக்கிறது. எல்லாருக்குமே பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இப்பொழுது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நீ ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்க்கும் பொழுதே நீ பார்க்கும் இடத்தில் இப்பொழுது உங்களுக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லியிருப்பார்களே, அதேதான், உண்மைதான். உனக்கு இப்பொழுது நேரமானது சரியில்லை. உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கே நேரம் சரியில்லாததனால்தான் அதிகமாக கண் திருஷ்டிகள் படுகிறது. நேரம் நன்றாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கண் திருஷ்டிகள் படும், ஆனால் இந்த அளவு பாதிக்காது. ஆனால் இப்பொழுது நேரம் சரியில்லாதது பொழுது சற்று பார்த்துதான் இருக்க வேண்டும். கண் திருஷ்டிகள் தான் அதிகமாக படும். இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், தயவு செய்து சொல்கிறேன், உனக்கு ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், அதை செய்துவிடு. புதிதாகவோ இல்லை உன்னுடைய சொந்தக்காரர்களோ இல்லை பக்கத்தில் இருப்பவர்களோ இல்லை நண்பர்களோ யார் வந்து விட்டு போனாலும் சரிதான், உன் வீட்டிற்கு யார் வந்துட்டு திரும்ப வெளியில் போனாலும் சரிதான், ஒரே ஒரு விஷயத்தை செய். தண்ணியில் கல்லுப்பை போட்டு கரைத்து அதை வீடு முழுக்க தெளித்து விட்டு நன்றாக துடைத்து விடு. அது உன்னுடைய கண் திருஷ்டி, உன் வீட்டில் மேல் இருக்கும் கண் திருஷ்டியை அது எடுக்கும். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய காலில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருடைய காலில், ஒரே ஒரு காலில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், கருப்பு கயிறு, சாதாரணமான கருப்பு கயிறு, கோவில் அதெல்லாம் கிடையாது, சாதாரணமான கருப்பு கயிறை வாங்கி கட்டிக்கொள். உன் கண் திருஷ்டியை அது எடுக்கும். திரும்ப கண் திருஷ்டி படாமல் அது பார்த்து கொள்ளும். வெளியில் செல்லும் பொழுது என்னுடைய உதியை நீங்கள் நெற்றியில் வைத்து விட்டுத்தான் வெளியில் செல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? கண் திருஷ்டி படாது. என்னுடைய உதியின் சக்தி உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய குடும்பத்தின் நபர்கள் மீதும் சரி, கண் திருஷ்டியை படவிடாமல் உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். நீ வெளியில் சென்றாலும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் வெளியில் சென்றாலும் சரி, உன் பிள்ளைகள் படிப்பதற்காக வெளியில் சென்றாலும் சரி, நெற்றியில் உதி ஆனது நிச்சயமாக இருக்க வேண்டும். அதை வைத்துவிட்டு செல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கண் திருஷ்டி இருக்காது. அது மட்டுமல்லாமல் கண் திருஷ்டி பட்டாலும் அது நிச்சயமாக எடுத்து விடும் என்னுடைய உதியானது. நம்புங்கள். வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். காலம் முழுவதும் கஷ்டத்தை தருகிறேனோ, காலம் முழுவதும் உங்களுக்கு இப்படித்தான் இருப்பேனோ, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் தரமாட்டேனோ என்று நினைத்து
ஒரு முறை கூட கலங்காதீர்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிச்சயமாக இனிமேல் வரும் காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையே வைக்காத பொழுதுதான் நடக்குமா 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 என்று நம்பிக்கை வைக்காத பொழுதுதான் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடக்கும். நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு தெய்வமும், அதாவது என் மீது தான் நீ வைக்க வேண்டும் என்பது கிடையாது. நீ எந்த தெய்வத்தின் மீது நீ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை வைத்து செய்கிறாயோ நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும். கோடான கோடி நன்றிகளை சொல்ல தயாராகிவிடும். யோகமும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் யோகமும் இன்பமும் நிச்சயமாக சேர்ந்து வரும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன்னுடைய ஜாதகப்படி உனக்கு நல்ல நேரம் இல்லை என்ற உடனேயே உன்னுடைய முகத்தில் நான் பார்த்தேன் பயம். ஆனால் ஜாதகத்தை கூட மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கிறது. தங்க பிள்ளையே, சீக்கிரமாக அனைத்து கெட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து சந்தோஷமான யோகமான விஷயங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில் வைக்கிறேன். எந்த ஒரு காலகட்டத்திலும் நீ இதுபோல் அனுபவிக்காத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இனி வரும் காலகட்டத்தில் நீ பார்க்க ஆரம்பிக்கலாம். எந்த அளவு நீ என்னை நம்பி ஒவ்வொரு கட்டத்திலும் முயற்சிகளை போடுகிறாயோ நிச்சயமாக நல்லதே நடக்கும். அது மட்டுமல்லாமல் இன்னொன்று தெரிந்து கொள். யார் உன்னுடைய வாழ்க்கையில் கண் திஷ்டிகளையோ இல்லை பொறாமையோடு பார்க்கிறார்களோ, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் வீட்டில் நிச்சயமாக நான் அவர்கள் நிம்மதியாக இருக்க விடுவேனா? அவர்களை யார் ஒரு பிள்ளை, அதாவது என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த பிள்ளையின் மீது தேவையே இல்லாமல் பொறாமையும், அதே நேரத்தில் நிச்சயமாக இவள் வாழ்க்கை கெட்டுவிட வேண்டும், இவள் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது, இவள் இப்படியே இருக்க வேண்டும், முன்னேறக்கூடாது என்று இது போல விஷயத்தை ஒரு நபர் இன்னொரு நபரின் மீது சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறாரோ அது அவருக்கே தானாக நடந்துவிடும். அதே போலத்தான் உன் தெருவில் உன்னை எப்பொழுதும் இதே போல தேவையே இல்லாமல் இவர் இப்படி இருக்கிறாள், அவர் அப்படியாக வேண்டும் இப்படியாக வேண்டும் என்று உன்னிடம் சண்டை போட்டு கொண்டே இருக்கும் நபரின் வீட்டில் அவள் என்னென்னலாம் சாபம் இட்டாலோ அது எல்லாமே அவளுக்கு திரும்பி கிடைக்கப் போகிறது. அவர் வீட்டில் நடக்கப் போகிறது. உனக்கு தெரியும் உனக்கு யார் சாபம் விட்டாய், உனக்கு யார் என்ன விஷயத்தை செய்தாய், அது மட்டுமல்லாமல் உனக்கு யார் சண்டை போட்டது, அது மட்டுமல்லாமல் சாபமிட்டது யார், என்ன சாபம் விட்டார்கள் எல்லாம் உனக்கு தெரியும். அது அப்படியே அவர்களுக்கே திரும்ப போகிறது. நிச்சயமாக பார், நாளை விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது என்னென்ன நடக்கப் போகிறது, அவளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பார். அது நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் கண் குளிர பார்ப்பாய். நம்பிக்கையோடு இருங்கள். எவ்வளவோ விஷயத்தை எல்லாம் பார்த்து விட்டீர்கள். இது என்ன சாதாரணமான விஷயம், உன் வாழ்க்கையில் இன்னும் எதுவும் நல்லது நடக்கவில்லை என்பது. சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு விடிவு காலம் வரும், நல்லது நடக்கும். சதா சர்வகாலமும் இந்த சாயாகிய நான் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நல்ல வளங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் தந்து வாழ வைத்து உன்னை மேலும் மேலும் உயர்த்துவேன். யாரெல்லாம் உனக்கு சாபம் விட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களை பார்த்து கஷ்டப்படுவார்கள். நீ இவ்வளவு அதிகமாக வளர்ந்து விட்டாயே என்று நீ வியப்பாக பார்ப்பாய். நம்பிக்கையோடு இரு. எல்லா விஷயமும் உனக்கு சாதாரணமாக சந்தோஷமாக பல இன்பங்களோடு உனக்கு நடக்க ஆரம்பிக்கும். கண்மணியே, இந்த சாய் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எல்லா நாளும் பொன்னான நாளே. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.